பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேலும் மயிலும் சேவலும் துணை. ரொம்ப நாளா என்னால வீடியோ பதிவெல்லாம் எதுவுமே போட முடியல. நிறைய வேலை, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு இந்த பதிவுல நான் வந்திருக்கேன். இந்த பதிவு நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னிலிருந்தே கண்டிப்பா அந்த விரதத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு கரெக்டா மே 20, இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா உங்களுக்கு 21 நாள் விரதம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த பதிவு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கு நம்ம 21 நாள் விரதம் இருக்க போறோம். அதை எப்படி இருக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா எதுக்கு நம்ம இந்த மாதிரி 48 நாள் விரதமோ 21 நாள் விரதமோ இருக்கணும், அப்படி என்னதான் பலன் கிடைக்க போகுது, எப்படியும் நாங்க டெய்லியும் பூஜை தானே பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நம்ம அம்மாவையோ அப்பாவையோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு விடாம ஒரு 10 நாள் 15 நாள் அழுதுகிட்டே கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கே ஒரு மாதிரி மனசிறங்கி வந்து கொடுத்துருவாங்க. மனுஷங்க அவங்களே வந்து ஒரு 10-15 நாள்ல மனசு இறங்கும் போது கடவுள் நமக்காக மனம் இறங்கி வர மாட்டாங்களா? கண்டிப்பா நம்ம கேட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த விரதங்கள் சொல்ல வருது. அதுலயும் இந்த வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு விரதம் வந்து மிக 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 சிறப்பான ஒரு விரதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தையே இல்லாதவங்க, நம்ம எது பண்ணாலும் வளர்ச்சியே இல்லப்பா, இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க 21 நாள் விரதம் இருந்தாலும் சரி, 11 நாட்கள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு 9 நாள் 6 நாள் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னாலும், இல்லைன்னா ஒரே ஒரு நாள் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. பட் இந்த விரதத்தை மட்டும் கண்டிப்பா தவற விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, இந்த விரதத்தை நம்ம பண்ணும்போது என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். முதல்ல விசாகன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்துக்கலாம். விசாகன் அப்படின்னா மயில் மேல ஏறி வருபவன், கூடவே மயில் மீது வந்து நம்மளோட பிரச்சனை எல்லாமே போக்குறவர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்மளோட முருகப்பெருமான். இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிக மிக ஒரு சிறந்த திருநாளாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து சிவனோட நெற்றி கண்ணுல இருந்து அவதாரம் எடுத்த ஒரு திருநாள். சிவனுக்கு கரெக்டா 5 முகம் இருந்தது. அதோ முகம் என்ற 6வது முகமும் தோன்றி அந்த முகம் வந்து மறைந்திருக்கு. அம்பிகை அதுக்கு வந்து சக்தியை கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதை பராமரிக்கிறாங்க. அதனால்தான் இந்த ஒரு திருநாள்ல நீங்க முருகப்பெருமான வணங்குனீங்க அப்படின்னா சிவன் பார்வதி 2 பேரோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணமா தான் நீங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முக்கியமா இந்த விரதத்தை தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அது எல்லாத்தையும் விட முருகப்பெருமானோட முழு அருள் நம்ம பெறணும், நம்மளோட வேண்டுதல் எல்லாமே உடனடியா நிறைவேறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த விரதத்தை நீங்க தாராளமா மேற்கொள்ள ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வைகாசி மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்தோட நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்மளோட வாட்டி வதைக்கின்ற பல துன்பங்களை போக்க நமக்கு இந்த வைகாசி விசாகம் விரதம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2025 வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 9ஆம் தேதி தான் வருது. அன்னைக்கு திங்கட்கிழமை இருக்கும். இன்னைக்கு கரெக்டா மே 20. இன்னிலிருந்து நீங்க ஜூன் 9 வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 21 நாள் வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து நீங்க தாராளமா ஒரு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த பதிவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை நாள் கணக்கு வேணாலும் வரட்டும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களால எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் கூட நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நான் 48 நாள் விரதமே சொல்லுவேன். ஆனா எல்லா டைமும் இந்த ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு எது வாய்ப்பா இருக்கோ, எது வசதியா இருக்கோ அதை நீங்க தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு 21 நாள் 11 நாள் 9 நாள் 6 நாள் கடைசியா ஒரு நாள் கூட உங்களால எது பண்ண முடியுதோ அதை நீங்க தாராளமா செஞ்சுக்கோங்க. ஏன் இந்த விரதத்தை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வைகாசி விசாகத்தன்று யார் ஒருவர் ரொம்ப நீங்க மனம் உருகி முருகர்கிட்ட முறையிடுறீங்களோ விரதம் இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு புராணங்கள் கூட சொல்லப்படுது. இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு தடவையாவது இருந்து பாருங்க, அதனோட பலன் கண்டிப்பா நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த 21 நாள் வந்து நம்மளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இந்த விரதத்தை வந்து இருப்போம். நானும் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் என்னென்ன நான் டெய்லி செய்யறேன் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இந்த 21 நாள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நிறைய விரதங்கள் சொல்லியிருப்போம். அதே முழு மனசோட நம்பி முதல்ல வழிபடுங்க. யாரோ சொன்னாங்க இல்ல நான் சொன்னேன் அப்படின்னு வழிபடுறதை விட்டுட்டு முழு மனசா முருகரை முதல்ல நம்புங்க. ஆமா நீ இருக்க, எனக்கு முன்னாடி, எனக்கு பின்னாடி, எனக்கு பக்கத்துல எல்லாமே நீதான் அப்படின்னு முழுசா நம்புங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களோட விரதத்துக்கு உண்டான ஒரு பலனை வந்து கண்டிப்பா கொடுக்கும். நம்ம நம்பாம ஏதோ ஒரு
கடமைக்காக ஒரு விரதத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் பலன் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. முதல்ல முழுசா நம்புங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம உடலும் மனசும் வந்து சுத்தமா இருக்கணும். டெய்லியும் 2 தடவை நம்ம குளிச்சுட்டு மத்தவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு தீங்கா நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி இருந்து விரதம் நாம் செய்யும்போது எந்த பலனுமே இருக்காது. முதல்ல நம்மளோட மனசு வந்து நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். மத்தவங்கள வந்து துன்பப்படுத்துற மாதிரி எந்த செயலுமே இந்த விரத காலத்துல நீங்க செய்யக்கூடாது. அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூவா போகும், அதை நீங்களே பாப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாப்பாடு 3 வேளையும் நான் நல்லா சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சாமி மேல இருக்கிற யோசனையை விட நல்லா தூங்கலாம், இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த மாதிரிதான் வரும். அதனாலதான் இந்த பூஜை பண்றவங்க இல்லைன்னா விரதம் இருக்கிறவங்க உபவாசமா நிராகாரமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட எண்ணம் முழுக்க சுவாமி மேல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா. ஆனா இப்போ 21 நாள் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து பூஜை செய்ய போறோம் அப்படின்னா நம்மளால அவ்வளோ நாளைக்கு வந்து உபவாசம் எல்லாம் இருக்க முடியாது. ஆனா முடிந்த வரையில ஒரு 2 வேளை சாப்பிட்டுக்கலாம், 3 வேளை சாப்பிடுற டைம்ல ஒரு 2 வேளை சாப்பிட்டுக்கலாம், ஒரு வேளை வந்து நிராகாரமா இருக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் எடுத்துக்கலாம், பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 வேளை சாப்பிடலாம், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிட்டு மற்ற 2 வேளையும் பாத்தீங்கன்னா பால் பழம் ஜூஸ் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளோட உடம்பு பொறுத்து, ஹெல்த் கண்டிஷன் பொறுத்துட்டு நீங்க உங்களோட உணவை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூஜை என்ன பண்றது, தினமும் நைவேத்தியம் வைக்கணுமா, தினமும் பாலாபிஷேகம் செய்யணுமா, இந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்தோட சிறப்பே பால் குடம் எடுக்கிறது தான், பாலாபிஷேகம் செய்யறது தான். கோயிலுக்கு பாலை வந்து தானமா கொடுக்கறது கூட ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். நம்ம வீட்டுல இப்ப நம்ம விக்கிரகம் வச்சிருக்கோம், வேல் வச்சிருக்கோம் அப்படின்னவங்க தாராளமா பாலாபிஷேகத்தை உங்களால தினமும் செய்ய முடியுது அப்படின்னா தாராளமா செஞ்சுக்கோங்க. நம்மளால தினமும் செய்ய முடியல அப்படின்னா இந்த நடுவுல வர செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இல்லைன்னா முதல் நாள் செய்யுங்க, அதுக்கப்புறம் கடைசி ஒரு நாள் வருது அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்றதா, நம்ம வீட்டுல விக்கிரகம் இருக்கு, வேல் இருக்கு, இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அபிஷேகம் செய்ய செய்யதான் அதுல உயிரோட்டம் வந்து இன்னுமே அதிகரிக்கும், அந்த விக்கிரகத்துக்கு நிறைய சக்திகள் வரும். அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் ரொம்ப கஷ்டமா மாறிடும். ஸோ நம்ம வீட்டுல விக்கிரகம் இருக்கு, நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அபிஷேகம் நைவேத்தியம் நீங்க செஞ்சே ஆகணும். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தினமும் அந்த படத்தை தொடச்சு விட்டுருங்க. நம்ம கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர் எல்லாம் வச்சு விடலாம். ஒரே ஒரு பூ இருந்தாலும் அந்த பூவை வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வச்ச பூவை நாளைக்கு கண்டினியூ பண்ணக்கூடாது. சாயங்காலம் மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணு தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க பூவை வச்சுக்கலாம், 2 தடவை நைவேத்தியம் பூஜை கூட நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட பொறுத்து தான். மற்றபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பதிகங்களை நம்ம படிக்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாட்டு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. திருப்புகளை நம்ம பாடுறது, வேல்மாறல வந்து பாட்டா நம்ம படிக்கிறது, இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப சீக்கிரத்துல போய் சேருமா. உங்களால முடியுது அப்படின்னா பாட்டா பாடுங்க. இல்ல நமக்கு வந்து கரெக்டா உச்சாரம் தெரியல, படிக்க கரெக்டா வரல அப்படின்றவங்க இப்ப யூடியூப்ல இருக்கு, அதை வந்து நீங்க பாட்டா போட்டு வச்சுட்டு முழு மனசோட உட்காந்து அதை வந்து கேளுங்க. நீங்க அதை படிக்கும் போதும் சரி கேளும் போதும் சரி முழு பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இப்போ பாட்டை போட்டுட்டு உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிறது அந்த மாதிரி கிடையாம அந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சுவாமி முன்னால உட்காந்து அதை நீங்களே பாடுற மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துக்கோங்க. அதை நல்லா கேளுங்க, உங்க மனசளவுல அதை வந்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்களா ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் நடக்கிறது உண்டு, நம்ம பூஜை பண்ணும் போது நமக்கு அறியாமலே கண்ணில் தண்ணி வரும், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்திரும். ஏன் அப்படி சொல்லுங்க, ஏன்னா முழு மனசோட அவங்க வந்து அங்க உட்காந்துக்கிறாங்க, நம்மளோட கண் முன்னாட முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்ற ஒரு பாவனையில உட்காடுறாங்க, இதனாலதான் கண்ணில் தண்ணி வருது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கும், கரெக்ட் தானே? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க முழுசா அங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது அங்க கடன் பிரச்சனை இருக்கு, இயமை இருக்கு, பால் காரம் வரும், இந்த மாதிரி வேற எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல ஓடும் போது நம்ம வேண்டுதல் வந்து நமக்கு எப்போ நைவேத்தியம் காட்டும் போது மட்டும் நம்ம வேண்டுதல் சொன்னா மட்டும் பத்தாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்மளை விட முருகப்பெருமானுக்கு நல்லாவே தெரியும். முருகப்பெருமானை வந்து உள்ளமோடு உருகி பூஜை பண்ணுங்க, இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி பக்தி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமா இருக்க போகுது. தெரிஞ்சவங்க எல்லா பதிகங்களும் ஒரு நாள் படிக்கலாம். இப்போ வேல்மாறலே நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே நீங்க படிக்கலாம், திருப்புகளை படிக்கலாம், கந்தர் அலங்காரம், இப்படி ஏகப்பட்ட பதிகங்கள் இருக்கு. நீங்க உங்களுக்கு எது வசதியா இருக்கோ, எது நல்லா படிக்க வருதோ அதை நீங்க தாராளமா படிச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து தினம் நம்ம என்ன நைவேத்தியம் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடியுது அப்படின்னா சக்கரை பொங்கல், பால் பாயாசம், பருப்பு பாயாசம் இந்த மாதிரிலாம் கூட செஞ்சு வைக்கலாம். எதுவும் நம்மளால முடியல அப்படின்னா ஒரு கிளாஸ்ல பால் அதுக்கு சக்கரை கலந்து வச்சுட்டு நீங்க அதே தாராளமா வச்சுக்கலாம். நம்மளால என்ன முடியுதோ அதே தான். ஒரு வெத்தலை பழத்தை நைவேத்தியமா வச்சாலும் போதும். நமக்கு என்ன இருக்கோ, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம தாராளமா கடவுளுக்கு நம்ம வச்சுக்கலாம். எந்த குறையுமே அவர் சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா இங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப முருகர் தான் எல்லா பக்கமும் ட்ரெண்டிங், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன வேணாலும் சொல்றது, என்ன வேணாலும் செஞ்சிடுறது, அந்த மாதிரிதான் இப்போ இருக்கு. முன்னாடி எல்லாம் நான் அப்படிதான் இருந்தேன். என்னன்னா முருகர் பத்தி எது பார்த்தாலும் அதை வாங்கிடணும் எனக்கு. ஏன்னா என்னோட பக்தி தான் அங்க பிரதானம். என்னோட பக்தி தான் அவங்களுக்கு வியாபாரம். ஒரு விக்கிரமா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எங்க வீட்டுல இருக்கும் தான். ஆனாலும் அதை பாக்குறச்சு அழகா இருக்கு, முருகர் தான் இருக்காரு, எனக்கு அது வேணும் அப்படின்னு தோணும். இந்த தோணல் தான் அவங்களோட வியாபாரமா இருக்கும். இப்பவும் சொல்றேன், நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன படமே போதும், சின்ன விக்கிரமே போதும், வீட்டுல என்ன இருக்கோ அதுவே போதும். மண் விளக்கா இருக்கா அதுவே போதும். நம்ம 6 விளக்கு வச்சு வேல் வச்சு இந்த மாதிரிதான் ஏத்தணும் அப்படின்ட்டு எங்கேயுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் புதுசா இப்போ ட்ரெண்ட், அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல இது மாறிடும். ஆனா நீங்க அதை வாங்கி 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 பாத்தீங்கன்னா கடன்காரனாதான் மாறுவீங்க ஒழிய உங்களோட கடன் தீராது. இந்த மாதிரிதான் இருக்கும். முடிந்த வரையில நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை செய்யலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வரப்போகுது, பங்குனி உத்திரம் வரப்போகுது, அதுக்கு ஆஃபரா இதை வாங்குங்க, ஆஃபரா அதை வாங்குங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டது அதை யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுல இல்ல அப்படின்ற பொறுத்துதான் அதை எல்லாமே வாங்குங்க. மத்தபடி இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கணும். இப்ப முருகரை கிளாக்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முருகர் எங்க பார்த்தாலும் அவங்களே அது உண்மைதான், நம்மளோட எண்ணம் தான் அந்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் முருகரையே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு தேடல் உங்களோட மனதார வரணும். உள்ளத்துல முருகர் இருக்கணுமே தவிர உங்க செவர்ல வால் கிளாக்ல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அவங்களோட வியாபாரம் அவ்வளவுதான். ஏன்னா நம்மளோட பக்தியை தான் அவங்க வியாபாரமா மாத்துறாங்க. சோ இருக்கிறத வச்சு பூஜை பண்ணுங்க. நம்மளால இப்ப நைவேத்தியம் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், பருப்பு பாயசம் தான் செய்யணுமா, இல்லைன்னா சக்கரை பொங்கல் தான் செய்யணுமா. அதை சுவாமி அவங்களோட பார்வையாலையும் வாசனையாலும் அதை எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை நம்ம வைக்கல. அதுக்கு தவிர இந்த விளக்கில் தான் நம்ம தீபம் ஏத்தணும், இந்த தட்டுல அதை வச்சுதான் நம்ம ஏத்தணும். இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டே இந்த மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம மாத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிறத வச்சு பூஜை செய்யலாம். என்ன இருக்கோ அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கலாம். மனதார உங்களோட பக்தியை வெளிப்படுத்துங்க. உங்களோட பக்தியில தான் சுவாமி உங்களுக்கு இறங்கி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு. அந்த பக்தி இல்லாம நம்ம வெளிப்படையா எந்த தோற்றம் செஞ்சாலும் அதுக்கு எந்த அர்த்தமுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. மற்றபடி நீங்க அதை வாங்குறதும் வாங்காம இருக்கிறது உங்களோட இஷ்டம்தான். இன்னும் அடுத்தடுத்து வர்ற பதிவுல வைகாசி விசாகத்தோட அந்த விரதத்தோட மகிமை என்ன, பலன்கள் என்னென்ன அப்படின்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா இந்த விரதம் நீங்க எப்படி இருங்க அப்படின்னா, நம்ம மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு 48 நாள் விரதம் இருந்தோம். அதே மாதிரிதான் இந்த 21 நாளும் ரொம்ப பக்தி நிஷ்டையா நீங்க இந்த விரதம் இருந்தாலே போதும். உங்க மனசுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அந்த நல்லதை நீங்க செய்யுங்க. மத்தவங்களுக்கு தீங்க நினைக்காம நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சங்கல்பமா எடுத்து முதல் நாளே நீங்க முருகர் கிட்ட வச்சுட்டு முதல் நாள் அதை சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்கு, அதை நீ தீர்த்து கொடுக்கணும், உன்னதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விரத நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பேசுங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கோங்க, சத்துள்ள உணவா எடுத்துக்கோங்க. இந்த விரதத்தை சந்தோஷமா நம்ம நிறைவு செய்யலாம். இந்த 21 நாளும் நானும் நீங்களும் சேர்ந்து இந்த விரதத்தை இருப்போம். முருகப்பெருமானோட முழு அருளை நம்ம எல்லாருமே சேர்ந்து பெறலாம். எதையும் நம்பி மோசம் போகாம முருகப்பெருமானை நம்புங்க. அவங்களோட வாழ்க்கை மாறும், வாழ்க்கையோட தலைமை மாறும். கண்டிப்பா உங்களோட பாதை என்னவோ, சரியான பாதை எதுவோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களுக்கு தேர்ந்து கொடுப்பாரு. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் முழு மனசோட நம்பி நீங்க இந்த பூஜையை செய்யுங்க. இந்த விரதத்தோட பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நீங்க கண் கூட பாப்பீங்க. எப்படி நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து துன்பங்கள் தீர்க்க நம்மளோட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி கண்டிப்பா அன்னைக்கு வருவாரு. நம்மளோட பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என்னோட சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த விரதத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம். வேலும் மயிலும் சேவலும் துளை மற்றொரு இதே மாதிரி நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.